நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழி 3ஆம் பத்து 5ஆம் பதிகத்தின் முதல் பாசுரத்தில் மொய்மாம் பூம்பொழில் பொய்கை முதலைச் சிறைப்பட்டு நின்ற கைமாவுக்கு அருள் செய்த கார்முகில் போல் வண்ணன் கண்ணன் எம்மானை சொல்லிப் பாடி எழுந்தும் பறந்தும் துள்ளாதார் தம்மால் கருமமென் சொல்லீர் தன்கடல் வட்டத்துள்ளீரே என்று பாடுகிறார். மலர் போன்ற மென்மையான அவன் திருவடிகளில் சேர்ப்பதற்கு ஏற்ற மலர்கள் கிட்டாத காரணத்தால் வண்டுகள் மொய்த்தபடி அடர்த்தியாக காணப்பட்ட மரங்களால் நிறைந்ததும் அழகிய தாமரை மலர்கள் பூத்து குலுங்குகின்ற சோலைகள் கொண்டதுமான அந்த குளிர்ந்த தடாகத்திற்கு ஸ்ரீ கஜேந்திர ஆழ்வான் வந்து சேர்ந்தான். கரையிலேதான் யானைக்கு பலம். அதனால் தனக்கு சமமில்லையாகிலும் ஒரு அற்பமான நீர்ப்புழுவான முதலையால் பிடிக்கப்பட்டு கரையேற இயலாமல் பல ஆயிரம் ஆண்டுகள் வருத்தத்துடன் நின்றான். அப்போது கருடனின் மீது ஓடி வந்து யானையின் துதிக்கையில் இருந்த தாமரையை அழகு குலையாமல் தன் திருவடிகளிலே தானே சேர்த்து கொண்டு கிருபை செய்து அருளினான். இவ்விதம் கஜேந்திரன் துன்பம் நீங்கி மகிழும்படியாக அதன் களைப்பை நீக்கும் விதத்தில் மழைமேகம் போன்ற நிறமும் நீர்மை குணமும் கொண்ட கண்ணனின் பெருமானை அவன் நமக்காக 100,000 உதவிகள் செய்துள்ள போதிலும் அவன் விஷயத்திலே உள்ளமும் உடலும் உருகி ஆனைக்கு உதவிய அவன் நீர்மையை வாயார பேசி மகிழ்ந்து பாடி தரையிலே கால் நிற்காதபடி துள்ளியபடி உற்சாகத்துடன் நடனம் செய்து இவ்விதம் ஏதும் செய்யாமல் உள்ளவர்களால் என்ன பயன் உள்ளது? குளிர்ந்த கடலால் சூழப்பட்ட இந்த பூமியில் உள்ளவர்களே கூறுங்கோள் என்கிறார் ஆழ்வார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.